செய்தால் முடியாதது எதுவும் இல்லை ஏப்பட்டோ. வெரி குட். இன்னைக்கு நம்ம ஃப்ரைடேவோட விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டே மாவு ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் எடுத்ததும் மாவு அரைக்க போட்ட உடனே எங்கள் மாமியார் அரைச்சி கொடுத்துட்டாங்க. மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டு நாங்கள் ரெகுலராக வாங்குகிற மாவு விற்கிறவங்க வீடு மாற்றிட்டு போனாலும் அங்கே மாவு வாங்க முடியல. வேறு எங்கே வாங்கியுமே எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால நாங்களே அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்லியனுக்கு வந்து தக்காளி சாப்பாடு வச்சு, ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சு கொடுத்து, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் வச்சு கொடுத்து. முதல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான் கொண்டு போவான். இப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் தான் கொண்டு போகிறான். ஒரு நாள் ஏதாவது மாற்றி கொண்டு போடா, ஃப்ரூட்ஸ் வாங்க முடியலன்னா இல்லை, ஃப்ரூட்ஸ் கொண்டு போனால் மட்டும்தான் எங்கள் மேம் ஸ்மைல் பண்ணுவாங்க. அதனால நான் ஃப்ரூட்ஸ் தான் கொண்டு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி கொண்டு போகிறான். செய்தால் முடியாதது எதுவும் இல்லை ஏப்பட்டோ. வெரி குட். இன்னைக்கு போனீங்கன்னா எவ்வளோ நாள் லீவு? 2 days leave. Okay, bye bye. See you. தம்பிக்கு முத்தம் கொடுக்கணுமா? ஓகே. அம்மாக்குமா? ஓகே. வீட்டில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கோ வேலைக்கோ எல்லாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு சுகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சொல்லவே முடியாத சுகம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டை கூட்டி கழுவி தொடச்சி விலைக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இவ்வளவும் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு மதியம் சாப்பிட வரும்போது நான் உட்காந்துருப்பேனா, இப்போ தோணும் ஒரு வேளை அவர் வேலைக்கு போகிறாரு, நம்ம சும்மா இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டு எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, பொருளாதார ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் என்னென்னவோ எப்படியோ கண்டென்ட் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு சமீபத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எவ்வளோதான் நம்ம வீட்டுக்காரர் சம்பாரித்து கொடுத்தாலும் நம்ம கையிலே கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம சம்பாரிச்சதுன்னு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சு குளிச்சாச்சு. நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்திலே டவுனில் இருந்தாலும் அமராவதி ஆற்று இறக்கத்தில் இருக்கனால எங்களுக்கு வந்து தண்ணி காய வைக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள்லாம் விறகுல தான் காய வைப்போம். தம்பிக்கு தண்ணி காய வச்சு நல்லா குளிக்க வச்சுட்டு ஈவினிங் எப்பவும் போல் ரொட்டீனாக காலையில் காய வச்ச துணியை எடுத்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு பக்தி மயமாயாச்சு நானும் பையனும். அடுத்த vlogல பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. பாய்.